Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video session, we are going to learn chapter 7, lesson getting to known plants. பிளான்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இது வரைக்கும்? அதாவது இந்த டாபிக் என்னென்னா தாவரங்களை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீனிங் அதுதான். ஓகேங்களா? தாவரங்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட A to Z பார்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் அந்த பார்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயத்தை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். Go outside and observe all the plants around you. Do you see that some plants are small, some very big, while some are just patches of green on the soil? ஓகேங்களா? அதாவது நீங்கள் வெளியே போய் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பிளான்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஒரு சில பிளான்ஸு ரொம்ப பிக்காக இருக்கும். ஒரு சிலது என்ன க்ரீன் கலர் பேட்சஸாக கிரவுண்டில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கிராஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு பிளான்ட்டை கீழே படர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சம் ஹாவ் க்ரீன் லீவ்ஸ், ஒரு சிலது என்ன இருக்குது, சம் ஹாவ் க்ரீன் லீவ்ஸ், வைல் சம் அதர் ஹாவ் ரெட்டிஷ் ஒன்ஸ். ஒரு சிலதுக்கு வந்து க்ரீன் கலர் லீவ்ஸ் இருக்குது, ஒரு சிலதுக்கு ரெட்டிஷில் லீவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சம் ஹாவ் ஹியூஜ் ரெட் ஃப்ளார்ஸ். ஓகேங்களா? ஒரு சிலதில் என்ன இருக்குது, ஃப்ளார்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. சம் ஹாவ் டைனி ப்ளூ ஒன்ஸ். ஓகேங்களா? ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது நிறைய ரெட் கலர் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு சிலதில் ப்ளூம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலதில் வந்து ப்ளூமிங் வந்து ப்ளூ கலர், ஆனால் ரொம்ப சின்ன ஃப்ளார்ஸாக வந்து என்ன ஆயிருக்கு, பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வைல் சம் ஹாவ் நன், ஒரு சில பிளான்ட்ஸில் பூவே இல்லாமல் இருக்குது. ஓகே, we do see a variety of plants existing all around us near our homes. இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே பார்த்துருப்போம், near our homes, in the school ground, on the way of the school, in the parks and garden. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸில் மட்டும்தான் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த பிளான்ஸை பற்றிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்போம். ஓகே, let us get to know the different part of the plants. This will help us understand the different between plants of different kind. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், அதோட பார்ட்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகே, திஸ் ஒன் இஸ் ரூட். இது ரூட் தானேம்மா? ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ்? ரூட் தானே? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் எ ஸ்டெம். திஸ் பார்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெம். ஓகேங்களா? அதாவது தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ரூட்டுனா என்ன, வேர் பகுதி, தண்டு பகுதி பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் இஸ் எ லீஃப். இது என்ன, லீஃப். ஓகேங்களா? அதாவது இலை பகுதி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே இருக்குல்ல, இது வந்து ஃப்ளார். ஓகேங்களா? FLOWER. ஓகே, ஸோ ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேடி ஃபிங்கர் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படி தானே, லேடி ஃபிங்கர் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதில் ஒரு சில என்ன இருக்குது, காய் காய்ச்சிருக்கு, பூத்து காய் காய்ச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அந்த வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பார்க்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரூட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரூட் ரைட் பண்ணிக்கோங்க, கேப்ஸ்லேயே ரைட் பண்ணிட்டேன், வெயிட். ஓகே, ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே பார்த்து பாருங்கள். ஸோ அங்கே சின்னதாக வந்து ஃப்ளார்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது என்ன, மொட்டுக்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்டை நம்ம பார்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஏ பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். ஓகேங்களா? இதுதான் மெயின் காம்பனண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில். இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான இந்த 5. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தோம், ரூட் பார்த்தோம், ஸ்டெம் பார்த்தோம், லீஃப் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஃப்ளாரு, பட்டு, ஃப்ரூட். ஓகேங்களா? டோட்டலாக 6 பார்த்துருக்கோம். ஸோ இதே தான்
இது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். எல்லா பிளான்ட்டுக்குமே இது இந்த 6மே இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ கிராஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிராஸில் என்னென்ன இருக்குது, 2 லீஃப் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். வேறு ஏதாவது பார்க்க முடியுமா? அதில் ஸ்டெம் பார்க்க முடியாது. ரூட் இருக்குது, பட் ஃப்ளார் இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம வளர விடுறதில்ல. நம்ம இங்கே இருக்கிற மாடுங்கள்லாம் என்ன பண்ணிடுது, அதை சாப்பிட்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸுக்குமே டிஃபர் ஆகுது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கேன் யூ லேபிள் த ஸ்டெம், பிரான்ச்சஸ், ரூட்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஷோவன் இன் ஃபிகர். ஸோ இந்த பிக்சரில் காட்டின மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டெம்ஸ் காட்டியிருக்காங்க, அடுத்தது ரூட்ஸ் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? லீஃபு, பிரான்ச்சஸ் ஆக்சுவலாக இந்த பிக்சரில். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்ட்ஸ் பண்ணிட்டோம். லெட் அஸ் நவ் கோ ஆன் எ நேச்சர் வாக், make friends with many different kinds of your plants and examine them closely. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸாமின் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி தானே, எதுக்கு என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். we all are guess that. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹெப்ஸ், ஸ்hrubs அண்ட் ட்ரீஸ். ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஹெப்ஸ் சின்ன தாவரங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்hrubsன்றது என்னென்ன அப்படின்னா புதர் செடிகள். ஓகேங்களா? ஹெப்ஸ்ன்றது சின்னதாக இருக்கிற செடி, சிறிய தாவரம். ஷ்ரப்ன்றது நல்லா புதராக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ புதர் செடி. ட்ரீஸ் வந்து உங்களுக்கே தெரியும், மரம். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி 1, லுக் க்ளோஸ்லி அட் த ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் மச் ஸ்மாலர் தென் யூ. எந்த பிளான்ட் வந்து உங்களை விட ரொம்ப 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 சின்னதாக இருக்கோ அது பேர் என்ன அப்படின்னா அதுதான் ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? பிளான்ட்ஸ் தட் ஆர் அபவுட் யுவர் சைஸ், நம்மளோட சைஸில் இருந்துச்சுன்னா அது என்ன, ஸ்ட்ரப். பிளான்ட்ஸ் விச் ஆர் மச் டாலர் தென் யூ, நம்மளை விட ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரீ. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ஹெர்ப்ஸ், அதாவது நம்மளை விட சின்னதாக இருந்துச்சுன்னா ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? நம்மளை விட சின்னதாக இருக்கிறது என்ன, ஹெர்ப்ஸு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரப். ஓகேங்களா? தேர்ட் ஒன் இஸ் எ ட்ரீ. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் கீவேர்டுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஆஃப் யூ ஃபில் திஸ் காலம். ஓகே, ஸோ இந்த காலமை ஃபில் பண்ணணும். என்னென்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் நேம் கொடுத்துருக்காங்க, காலம். ஓகேங்களா? திஸ் இஸ் பிளான்ட் நேம், திஸ் ஒன் இஸ் பிளான்ட் நேம், காலம், திஸ் ஒன் இஸ் ஸ்டெம். ஓகேங்களா? ஸ்டெம் என்னென்ன கலரில், என்ன மாதிரி டிஃப்ரென்சியேஷனில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கா, இல்லை டெண்டராக இருக்கா, அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இளஞ்செடி அப்படி சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இல்லை திக்காக இருக்கா, இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கா. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு, வேர் டு த பிரான்ச்சஸ் அப்பியர், பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது, காலம் தேர்டில் பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது, அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம், அதாவது கீழே ஸ்டெம் வளர்கிற இடத்துல வந்து பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சிருதா, ஹையர் அப் ஆன் த ஸ்டெம் வளர்ந்து அதுக்கு மேலே பிரான்ச்சஸ் பிரியுதா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து காலம் 4, கேட்டகரி ஆஃப் பிளான்ட். கேட்டகரினா அந்த ஹர்பு, ட்ரீஸு, ஸ்ட்ரப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமேட்டோ உங்களுக்கு தெரியும்ல, தக்காளி பிளான்ட்டு எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட்டர் தென் மீ, ஸோ நம்மளை விட என்ன எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ என்ன கலரில் இருக்கும், அதோட தண்டு ஸ்டெம் வந்து என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ தே கிவிங் எஸ். ஓகே, ஸோ இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெண்டராக இருக்கும், அதாவது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அதோட தண்டு. ஓகே, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. திக்காக இருக்குமானா நோ, ஹார்டாக இருக்குமானா நோ. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? no need to fill this. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பியர் எப்படி இருக்குது அப்படின்னா அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ பேஸ்லேயே வந்து ஸ்டெம் வந்து இதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்கல்ல, கீழே ஒரு சில டொமேட்டோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே வந்து தண்டு வளர ஆரம்பிச்சிடும். அதை ஸ்டெம்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரான்ச்சஸாக பிரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நான் டிக் பண்ணியிருக்கேன், டிக் பண்ணனா எஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் தான், கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் மேங்கோ பார்த்தீங்கன்னா மச் டாலர் தென் மீ. ஸோ என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும். யா, இட் இஸ் கரெக்ட்.
க்ரீன் கலர்லேயே இருக்கும் அதோட ஸ்டெம் நோ. ஸோ அதனால் அங்கே நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. டெண்டர் அது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, திக்காக இருக்கும் எஸ், அண்ட் ஹார்டாக இருக்கும் எஸ். ஓகே, அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் கீழே இருந்தே அதுக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து பிரிய போகிறதில்ல. மரம் கொஞ்சம் நீட்டாக ஸ்டெம் வளர்ந்து அதுக்கு மேலே தான் பிரான்ச்சஸ் பிரியுது. ஸோ ஹையர் அப் ஆன் த ஸ்டெம் இஸ் ஏ கரெக்ட். ஓகே, கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து பிளான்ட்டாக, மேங்கோ பிளான்ட் எப்படி இருக்கும், ட்ரீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கேட்டகரி இஸ் ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன் லெமன், ஸ்லைட்லி டாலர் தென் மீ. ஸோ நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ அதோட தண்டு பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்காது, டெண்டராக இருக்காது. அது மீன்ஸ் ஸ்டெம் வந்து க்ரீனாக இருக்காது. இட் இஸ் நாட் அண்ட் டெண்டர், இட் இஸ் நாட் இன் திக்கர், பட் இட் இஸ் இன் ஹார்ட். ஸோ ஹார்டுன்றதுனால எஸ்ன்னு டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வேர் டு த பிரான்ச்சஸ் அப்பியர். பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது, அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ பேஸஸில் எஸ் கரெக்ட், கீழேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஹையர் அப் ஆன் த ஸ்டெம் நோ. ஸோ நம்ம அங்கே டிக் பண்ண தேவையில்லை. கேட்டகரி ஆஃப் பிளான்ட்ஸு ஷ்ரப். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்கிறதுக்கு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பேடி, கோவா இல்லை வேறு எதாவது ஃப்ரூட், அது ட்ரீ. செகண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஒன் ரைட் பண்ண போது பேடி. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் இஸ் பேடி பிளான்ட். பேடினா என்னன்னு தெரியும்ல, நெல். ஓகேவா, அந்த நெற்கதிர் அதான். ஓகே, திஸ் இஸ் பேடி. செகண்ட் ஒன்று ஏதாவது ஒரு ஃப்ரூட் போட்டு ட்ரீஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் ஒன் ட்ரீஸ். ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு டொமேட்டோ எப்படியோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, செகண்ட் ஒன் ட்ரீ, மேங்கோ எப்படியோ அதே மாதிரி ட்ரீஸ் ஏதாவது நீம் ட்ரீ கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லெமனுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ஆல்டர்னேட் போட போகிறோம் அப்படின்னா எனி ட்ரீ. ஓகேவா, செகண்ட் ஒன் இஸ் எனி ட்ரீ. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். ஓகேங்களா, தேர்ட் ஒன் இஸ் ஹைபிஸ்கஸ். ஸோ ஹைபிஸ்கஸ்னால் என்னென்னு தெரியும்ல, செம்பருத்தி. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ அதே ஆர்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க், யூ ஒன்லி கம்ப்ளீட் திஸ். ஓகே, ஸோ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்ட்டு கேட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேக் கேர் தட் த ஸ்டெம் டஸ் நாட் பிரேக். ஓகேங்களா, ஓகே, வெயிட் அ மினிட், விச் ஒன் இஸ் கண்டினியூஷன்? ஓகே, feel their stem and try to bend them gently to see if they are tender or hard. அதாவது நம்ம ஸ்டெம் என்ன பண்ணணும், லைட்டாக வளைச்சி பார்க்கணும். வளைச்சி பார்க்கும்போது பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே டப்புன்னு உடஞ்சிரும். ஓகேங்களா, ஹார்டாக இருக்கா, நம்மளால் வளைக்க முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், டேக் கேர் தட் த ஸ்டெம் டஸ் நாட் பிரேக். அதாவது ஸ்டெம் வந்து உடையாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. ஹியூஜ் த டால் பிளான்ட்ஸ் டு சி ஹவ் திக் தியர் ஸ்டெம் ஆர். ஸோ ஒரு சில நல்லா பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா, அது எப்படி திக்காக மாறுச்சு அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்துக்கு புரிஞ்சுக்க முடியாது. நீ எப்படி ஹைட்டாக வளர உன்னோட போன்லாம் இருக்குல்ல, போன்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகுதோ, உன்னோட மசில்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ, அட் த சேம் கைண்ட் பிளான்ட்ஸ் ஆல்சோ ஃபாலோ தஸ். ஓகேங்களா, அதுக்கும் க்ரோவிங் அப் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, we also need to notice from where the branches grow in some plants close to the ground or higher up on the stem. ஸோ ஒரு சில பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து கீழே, அதாவது வேர்லேருந்தே பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக ஸ்டெம் வளர்ந்து அதுக்கு மேலே பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பிளான்ட் டு பிளான்ட் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா, ஓகே, we will now group all the plants we observed in table 7.1. ஸோ நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு suggestion, work in groups of 4 to 5 students in doing activity suggested in this chapter so that a minimum number of plants are uprooted. Use weeds with a soft stem for the activity. அதாவது வீட்ஸ்னால் வந்து களை செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது களை கொல்லிகள்னால் தேவையில்லாத களைன்னு சொல்லிட்டு களை கொத்துவாங்கல்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செடிகள் களை கொத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது தேவையில்லாத செடியை தனியாக நோண்டி எடுக்கிறது தான் களை கொத்துறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்ஸை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து அந்த நார்மல் தேவையில்லாத பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஷார்ட்டர் தென் மீ, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் 2 and 3 for many more plants
ஸோ இங்கே கீழே இருக்க காலம் 1 2 3 இந்த ரிமைனிங் இருக்கிற 3 காலமும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? This part of this section, based on these characters, most plants can be classified into 3 category. முக்காவாசி பிளான்ட்ஸை வந்து இந்த 3 பார்ட்டுக்குள்ளே தான் வந்து அடங்கியிருக்கு. என்னென்னா herbs, shrubs and trees. ஹர்ப்ஸ்ன்றது என்ன? சிறு செடி. ஸ்ட்ரப்ன்றது புதர் செடி. ஓகேங்களா? அடுத்தது ட்ரீஸ்ன்றது உங்களுக்கு மரம். an example of each is shown below. ஸோ சின்னதாக பிளான்ட் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்தது புதர் செடியும் காட்டியிருக்காங்க. B is a shrub and C is a tree. ஓகேங்களா? இந்த 3க்குமே உங்களுக்கு காட்டியிருக்காங்க. plants with green and tender stems are called herb. ஓகேங்களா? அதாவது பிளான்ட் வந்து க்ரீன் கலரில், அடுத்தது ஸ்டெம் வந்து டெண்டராக, அதாவது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? ஹர்ப்ஸ். they are usually short and may not have many branches. இதில் வந்து நிறைய branches இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் a definition of herbs. ஓகேங்களா? some plants have the stem branching out near the base. ஓகேங்களா? அதாவது கீழே இருந்தே உங்களுக்கு ஸ்டெம் வளரும் போதே பிரான்ச்சஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். the stem is hard but not very thick. such plants are called shrub. ஓகேங்களா? ஒரு சில பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்துக்கு உடையாது. ரொம்ப திக்காக இருக்காது, ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? such plants are called shrub. ஸ்ட்ரப்னா என்னென்னு பார்த்தாச்சு. some plants are very tall and have hard and thick brown stem. ஓகேங்களா? ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு என்ன இருக்குது? ப்ரௌன் கலர் திக்கு ப்ரௌன் ஸ்டெம்ஸ் இருக்குது. the stems have branches in the upper part. அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குது? branches இருக்குது. much above the ground. such plants are called trees. ட்ரீஸ்னால் உங்களுக்கே தெரியும், அதாவது மேலே தான் என்ன இருக்கும்? உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது? அதோட ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் இதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் சில 2 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.